அமைச்சர் சரத்குமார் பிறந்தநாள் விழா பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு நலத்திட்ட உதவிகள் வழங்கிய தாவைக்கா மகளிர் அணி நிர்வாகி ஆர்.கே. லட்சுமி. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த சேலையூர் எம்ஜிஆர் நகரில் தமிழக மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சரும் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் சரத்குமார் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகத்தினர் சார்பில் சிறப்பு வழிபாடு மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. அமைச்சர் டாக்டர் சரத்குமார் அவர்கள் நீண்ட ஆயுளுடனும் நல்ல உடல் நலத்துடனும் மக்கள் பணியில் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட வேண்டும் என வேண்டி மாடம்பாக்கத்தில் அமைந்துள்ள அருள்மிகு தேனுகாம்பாள் உடனுரை ஸ்ரீ தேனுபுரீஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு அர்ச்சனை மற்றும் பூஜைகள் உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள், காலணிகள், புத்தக பைகள் மற்றும் பெண்கள், முதியோர்களுக்கு புடவைகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள், மாணவர்கள், பெண்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். சமூக அக்கறையுடன் நடைபெற்ற இந்த நலத்திட்ட நிகழ்ச்சி பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. செங்கல்பட்டு வடமேற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தின் மகளிர் அணி நிர்வாகி ஆர்.கே. லட்சுமி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் சரத்குமார் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற இந்த மனிதநேய மற்றும் மக்கள் நலன் சார்ந்த நிகழ்வுகள் சமூகத்தில் சேவை மனப்பான்மையை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அமைந்தது. மேலும் இதுபோன்ற அரசியல், சமூக நலன் மற்றும் மக்கள் சேவை சார்ந்த செய்திகளை அறிய 3S மீடியாவுடன் இணைந்திருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்க மாண்புமிகு அமைச்சர் தாம்பரம் சட்டமன்ற தொகுதி சரத்குமார் அண்ணா அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். செங்கல்பட்டு வடமேற்கு மாவட்ட மகளிர் அணியில இருக்கு. இன்னைக்கு அண்ணனோட பிறந்த நாளை முன்னிட்டு இந்த மாடம்பாக்கம் பகுதி 68வது வார்டு பாரத் நகர் எம்ஜிஆர் தெரு இன்னைக்கு நான் ஏழை எளியோர் மக்களுக்கு அன்னதானம் வழங்கினேன். நோட்டு, புக்கு, பேகு, பேனா, பென்சில் இதெல்லாம் கொடுத்தோம். அதுக்கப்புறம் வயதானவர்கள், அப்புறம் பெண்களுக்கெல்லாம் புடவைகள் எல்லாம் கொடுத்தோம். அதுக்கப்புறம் சில குழந்தைங்களுக்கு காலணிகளும் கொடுத்தோம். எங்க அண்ணனோட பிறந்த நாளை முன்னிட்டு நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இன்னைக்கு கேக்கு வெட்டி ரொம்ப சந்தோஷமா கொண்டாடணும். என்னோட ஊர் மக்கள், பொதுமக்களை அனைவருமே எங்க அண்ணனுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. எங்க அண்ணனுக்கு எப்பவுமே எங்களோட அன்பு எப்பவுமே இருக்கும். எங்க அண்ணன் இன்னும் நிறைய சாதிக்கணும், எல்லாமே எங்க அண்ணன் பண்ணணும். எங்க அண்ணனுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இவை அனைத்துக்கும் முக்கிய காரணம் எங்க முதல்வர் அண்ணன். அவங்கதான் 234 தொகுதியிலும் நானே நிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்க முதல்வர் ஐயா சொன்ன மாதிரி எங்க சரத் அண்ணாவும் அவருடைய தொண்டர்ல ஒருத்தர். அவரோட வழியாதான் எங்க சரத் அண்ணா வந்துட்டு இருக்காங்க. அவரு என்ன சொல்றாரோ அதேதான், அவரோட முகமாதான் எங்க சரத் அண்ணாவை பாக்குறோம். தலைவர் எவ்வளியோ தொண்டன் அவ்வளியே நடந்துட்டு இருக்காங்க எங்க சரத் அண்ணா. எங்க முதல்வர் அண்ணா சொன்னது பசிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும், எல்லாருக்கும் உணவு வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவர் இந்த பேனர் அடிக்கிறது, போஸ்டர் ஓட்டதெல்லாம் வேண்டாம், எல்லாருக்குமே வயிறு நிறைய சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால எங்க அண்ணனோட பிறந்த நாள் முன்னிட்டு இன்னைக்கு நாங்க கோயில்ல சிறப்பு பூஜை பண்ணோம். பண்ணிட்டு அதுக்கப்புறம் மதியானமே எல்லாருக்கும் அன்னதானமும் போட்டோம். இப்போ ஈவினிங்கும் நாங்க எல்லாருக்கும் அன்னதானம் போட்டிருக்கோம். என் பேர் லட்சுமி. நான் செங்கல்பட்டு வடமேற்கு மாவட்ட மகளிர் அணியில இருக்கேன்.